Hi students, question number 9. If the nuclear radius of aluminum 27 is 3.6 fermi, the approximate nuclear radius of copper 64 is to be determined. Now we have studied the properties of the nucleus. Nuclear size அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கலா இருக்குது. அப்போ அதோட ரேடியஸ்க்கு என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம்? The empirical formula for the nuclear radius. இதுல இருந்து வரணும் நம்ம கான்செப்ட் எப்பவுமே ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம சம்முக்கு போகணும். அப்ப the nuclear radius is given by R is equal to a constant R naught into cube root of the mass number, that is a power 1 by 3. இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த R naught உடைய வேல்யூ கூட நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1.2 ஃபெர்மி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா R is proportional to a power 1 by 3. புரியுதா? இதுதான் நம்ம ரூட் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. புரியுதா? அப்ப மாஸ் நம்பருக்கு கியூப் ரூட் நம்ம எடுக்கணும். இப்ப எந்த ரெண்டு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க? அலுமினியம் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், காப்பர் இஸ் த செகண்ட் எலிமெண்ட். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A1 அலுமினியம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் நம்பர் வந்து 27. அப்ப இது 27. மாஸ் நம்பர் A2 ஃபார் காப்பர். சோ இது வந்து ஃபார் அலுமினியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 64 ஃபார் காப்பர்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் நியூக்ளியஸ் வந்து காப்பர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர். அப்ப நான் என்ன எழுத போறேன்? ஃபர்ஸ்ட் R1 is proportional to A1 whole power 1 by 3. R2 is proportional to A2 power 1 by 3. புரியுதா? இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எழுதி செஞ்சோம்னா தப்பே வராது. இப்போ நம்ம R2 by R1. ஓகே, therefore R2 by R1 is equal to A2 by A1 whole power 1 by 3. Whole power 1 by 3. அப்போ this is equal to A2 க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? மாஸ் நம்பர் ஆஃப் காப்பர். அப்ப இது வந்து 64, ஓகே, டிவைடட் பை 27. ஓகேவா? அப்ப 27 ஹோல் பவர் 1 by 3. இப்ப 64ங்கிறது என்னப்பா? 4 கியூப் தானே. 4 4s are 16, 16 4s are 64. அப்ப இந்த 64 நம்ம வந்து 4 கியூப் அப்படினு போடலாம். 4 கியூப் டிவைடட் பை 27ங்கிறது என்ன? 3 கியூப் தானே. 3 3s are 9, 9 3s are 27. அப்ப இது 3 கியூப். அப்ப இது வந்து 3 கியூப்னு போட்டுக்குறோம். ஹோல் பவர் 1 by 3. அப்ப வெளியில கியூப் ரூட் இருக்குது, உள்ள கியூப் டேர்ம் இருக்குது. அப்ப R2 by R1 is equal to 4 by 3 ன்னு வந்துரும் இல்லையா? அப்ப therefore R2 by R1 is equal to 4 by 3. அப்ப R2 is equal to, therefore R2 is equal to 4 by 3 into R1. இப்ப ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ்ங்கிறது 3.6 ஃபெர்மின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப this is equal to 4 by 3 into 3.6. இப்ப 12 3s are 36. அப்ப இது வந்து 12.3 into 3 தான் இருக்க முடியும். அப்ப 3 is cancelled with 3.6. How many times? 1.2 times. அப்ப this is equal to 4 into 1.2, that is equal to 4.8. Okay, therefore the radius R2 for copper nucleus is equal to what? 4.8 fermi. This is for copper nucleus. இத வந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமா எடுத்து நம்ம செய்யும் போது தான் நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு சரியா ஞாபகத்துக்கு வரும். புரியுதா? அப்ப R2 is equal to 4.8 fermi. அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னாக்க ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? அப்ப therefore, okay, option C is the correct answer. என்னப்பா ஈஸியா இருந்ததா ப்ராப்ளம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? I hope you have understood well. Fine.